யுதிஷ்டிரர் பீஷ்மரை அணுகுதல். பாண்டவ படையில் உள்ளவர்கள் அனைவரும் பீஷ்மரையை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் 10வது நாள் போராக இருக்கும். இருப்பினும் கௌரவ தளபதி அவர்களின் படையை எரித்து கொண்டிருந்தார். அவரை தடுப்பதற்கு வழியே இல்லை போலிருந்தது. இன்று கிருஷ்ணர் தாமே கையில் வில்லெடுத்து போரிட முன்வந்திருக்காவிட்டால் அர்ஜுனன் கூட இறந்திருக்கலாம். 3 உலகங்களிலும் அவருக்கு சமமான போர் வீரர் வேறு எவரும் இல்லை என்பது திண்ணம். பாண்டவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் ஆலோசித்த போது யுதிஷ்டிரர் கூறினார், ஓ கேசவா, பீஷ்மர் போர்க்களத்தில் ஒரு எல்லாம் அழிக்கும் தீப்பிழம்பு போல் சுற்றி வருகிறார். அவர் ஆயுதங்களை உயர்த்தியவாறு கோபத்தால் முகம் சிவந்து நிற்பதை கூட நாங்கள் பார்க்க துணியதில்லை. தண்டாயுதம் ஏந்திய யமதேவன், பாசக்கயிறு ஏந்திய வருணன் அல்லது வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரன் கூட தோற்கடிக்கப்படலாம். ஆனால் பீஷ்மர் தோற்கடிக்கப்பட மாட்டார். ஓ கிருஷ்ணா, இந்த போரிலிருந்து விலகிச் செல்வதை பற்றி நான் மீண்டும் சிந்திக்கிறேன். இத்தனை வீரர்கள் இறந்துவிட்டனர். இந்த போரில் யாரும் பிழைக்கப் போவதில்லை என்பது தெளிவாகிறது. பீஷ்மர் எங்கள் படைகளை அழித்து விடுவார். நாங்கள் எரியும் நெருப்பில் விழும் பூச்சிகள் போல இருக்கிறோம். அதனால் இப்போதே போரை நிறுத்திவிட்டு என் வாழ்நாளின் எஞ்சிய நாட்களை தவம் செய்வதில் செலவிடுவது மேல். ஓ ஜனார்தனா, உங்கள் அறிவுரை என்ன? என் மனம் இரட்டை உணர்வாலும் சந்தேகத்தாலும் துன்பப்படுகிறது. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நாள் முழுவதும் முழுமையாக உழைத்த போதிலும் கிருஷ்ணர் புத்துணர்ச்சியுடனும் கலங்கமற்றவராகவும் காணப்பட்டார். அழியாத தாமரை மலர் மாலை மற்றும் முத்து ரத்தின மாலைகள் அவர் மார்பில் அணி செய்யப்பட்டிருந்தன. ஒரு கருணை மிக்க கரத்தை உயர்த்தி அவர் பதிலளித்தார், ஓ தர்மத்தின் மைந்தனே, துயரத்தில் மூழ்காதே. உன் பக்கம் கடவுளுக்கு நிகரான வீரர்கள் உள்ளனர். உன் சகோதரர்கள் அனைவரும் இன்னும் போரில் நீ இடும் கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக நிற்கின்றனர். அவர்களில் அனைவரும் வெல்ல முடியாதவர்கள். ஓ வலிமை மிக்க மன்னனே, உனக்கு நன்மை செய்வதற்காக நானும் இங்கு இருக்கிறேன். எனக்கு நீ கட்டளையிட்டால் நான் பீஷ்மரை கொல்வேன். ஓ பாண்டுவின் மகனே, உனக்காக நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் துரியோதனனின் கண்களுக்கு முன்னாலேயே பீஷ்மருக்கு சவால் விடுத்து அவரை கொல்ல முடியும். அர்ஜுனன் தயங்கினாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன். பீஷ்மரை கொன்றால் வெற்றி கிடைக்கும் என்று நீ உணர்ந்தால் நான் தனியாக போரிட்டு அவரது வாழ்க்கையை முடித்து வைப்பேன். கிருஷ்ணர் பாண்டவர்கள் அனைவரையும் அன்புடன் பார்த்தார். உன் சகோதரர்களுக்கு விரோதமானவன் எனக்கு விரோதி. உன் நண்பர்கள் என் சொந்த உறவினர்களைப் போலவே எனக்கு பிரியமானவர்கள். அர்ஜுனன் என் நண்பன், உறவினன் மற்றும் சீடன். அவனுக்காக நான் என் சொந்த சதையை கூட வெட்டித்தரவேன். அவனும் எனக்காக தன் உயிரை துறந்து விடுவான். நான் தேவையான அனைத்தையும் செய்ய தயாராக இருந்தாலும் அர்ஜுனன் தன் சபதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்தான் தாத்தாவை கொல்ல வேண்டும், நான் அல்ல. ஷிகண்டியை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமும் உள்ளது. எப்படியோ ஷிகண்டி பீஷ்மரின் அழிவில் சம்பந்தப்படுவார். தாத்தாவின் மரணம் நெருங்கிவிட்டது. அவர் தன் நல்லறிவை இழந்துவிட்டார். இனி எது சரி எது தவறு என்று அவருக்கு தெரியாது. எனவே அவரது முடிவை கொண்டு வர நாம் இப்போது செயல்படுவோம். யுதிஷ்டர் பதிலளித்தார், மதுசூதனா, நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது. இந்த அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களுடன் கூடிய பிரபஞ்சம் முழுவதையும் அழிக்கும் திறன் உங்களுக்கு உள்ளது. உங்கள் ஆதரவு ஒன்றே நான் விரும்பிய அனைத்தையும் பெற உறுதியளிக்கிறது. ஆனால் எனக்காக உங்கள் வார்த்தைகள் பொய்த்து போவதை நான் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் இன்று உங்கள் சபதத்தை மீறுவதற்கு அருகில் வந்தது போதுமானது. நீங்கள் பீஷ்மரை கொல்லக்கூடாது. என் ஆண்டவரே, வேறு ஏதேனும் வழியை காண முடியும் என்று நினைக்கிறேன். யுதிஷ்டருடைய சகோதரர்கள் தங்கள் ஒப்புதலை தரையசைத்து தெரிவித்தனர். கிருஷ்ணர் அவர்களுக்கு 2வது ஆத்மாவை போன்றவர். அவர் விமர்சிக்கப்படுவதை அவர்களால் ஒருபோதும் தாங்க முடியாது. கிருஷ்ணரின் வார்த்தைகள் எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டம் என்று. அவர் தன் வார்த்தையை மீறினால் மற்றவர்களும் அவரது உதாரணத்தை பின்பற்றுவார்கள். உலகம் முழுவதுமே அழிந்துவிடும். மக்கள் அவரது அறிவுரைகளை புறக்கணித்து நரகத்திற்கு செல்வார்கள். போரின் தொடக்கத்தில் பீஷ்மர் தன்னிடம் கூறியதை நினைவில் வைத்து யுதிஷ்டிரர் கூறினார், பீஷ்மரே தன்னை கொல்வது எப்படி என்று சொல்வார். ஐயோ, தந்தை இல்லாமல் இருந்தபோது எங்களுக்கு தந்தையாக மாறியவரை கொல்ல நான் இப்போது வழி தேட வேண்டும் என்பது சத்திரியனின் கடமை எவ்வளவு இழிவானது. எங்களுக்கு எப்போதும் நன்மையை நாடியவரும் எங்களை தம் சொந்த மகன்கள் போல நேசித்தவருமான அந்த வயதான தாத்தாவை நான் இப்போது கொல்ல விரும்புகிறேன். அழுது கொண்டிருந்த யுதிஷ்டரை ஆறுதல் படுத்திய கிருஷ்ணர், தைரியமாக இரு ஓ வீரனே. கங்கையின் மகன் துரியோதனனை பின்தொடர தேர்ந்தெடுத்துள்ளார். எனவே இந்த போரில் மரணத்தை தவிர்க்க முடியாது. நீ சொன்னது சரிதான். அவரை கொல்வது எப்படி என்று பீஷ்மரிடமிருந்தே நாம் கேட்க வேண்டும். இது அவர் உனக்கு அளித்த வாக்குறுதி. நாம் இப்போது அவரிடம் சென்று மீண்டும் கெஞ்சுவோம். நீ அவரிடம் கேட்டால் அவர் நிச்சயம் உண்மையை பேசுவார். ஓ யுதிஷ்டிரா, உன் கவசத்தை கழற்று. நாம் கங்கையின் மகனை பார்க்க போகிறோம். வேலைக்காரர்கள் அவர்களின் கவசங்களை கழற்றினார்கள். பின்னர் அவர்கள் கிருஷ்ணருடன் கௌரவர் முகாமுக்கு சென்றனர். அவர்கள் பீஷ்மரின் கூடாரத்திற்குள் அழைக்கச் செல்லப்பட்டனர். மேலும் அவர்கள் அவரது காலில் விழுந்து வணங்கினர். அவர்களை பார்த்தவும் பீஷ்மரின் முகம் பிரகாசித்தது. வாருங்கள் ஓ விருஷ்ணிகளில் சிறந்தவரே, நீங்களும் வாருங்கள் பாண்டுவின் மைந்தர்கள் அனைவரும்.
பீஷ்மர் தன் வெள்ளை பட்டாடைகளின் மிளிர்ந்து நின்றார். அவர் தன் நீண்ட கரத்தை கூடாரத்தில் உள்ள பட்டு விருப்புகளை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பல அழகான தங்க இருக்கைகளை நோக்கி அசைத்தார். அவர் பார்வையாளர்கள் அமர்ந்த பிறகு அவர் தன் இருக்கையில் அமர்ந்து, உங்கள் மகிழ்ச்சிக்காக நான் என்ன செய்ய முடியும்? அதை நான் என் முழு ஆத்மாவுடன் செய்வேன். அது நிறைவேற்ற மிகவும் கடினமாக இருந்தாலும் கூட என்றார். யுதிஷ்டிரர் கைகூப்பினார். பீஷ்மரை பார்த்தபோது ஹஸ்தினாபுரத்தில் அவர்கள் ஒன்றாக இருந்த ஆண்டுகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. அவரது இதயம் உருகியது. அவரால் பேசுவது கூட கடினமாக இருந்தது. பலம் பெற கிருஷ்ணரை பார்த்தவாறு அவர் ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து வயதான கௌரவ தலைவரை நோக்கி பேசினார். ஓ பீஷ்மரே, ஓ மிகவும் கற்றறிந்தவரே, இந்த போரில் நாங்கள் எப்படி வெற்றி பெறுவது என்று தயவு செய்து சொல்லுங்கள். இந்த கொலையை நாங்கள் எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும்? ஓ ஆண்டவரே, உங்களை நாங்கள் எப்படி வெல்வது என்று தயவு செய்து சொல்லுங்கள். போரில் நீங்கள் சற்றும் பலவீனத்தை காட்டவில்லை. உங்கள் வில் எப்போதும் முழுமையாக வளைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போது அம்புகளை எடுக்கிறீர்கள், அவற்றை வில்லில் வைத்து எரிகிறீர்கள் என்று யாராலும் பார்க்க முடிவதில்லை. அத்தகைய பயங்கரமான ஆற்றலுடன் நீங்கள் ஒளிரும்போது உங்களை யார் எதிர்கொள்ள துணிவார்கள்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என் படையினரை மேலும் மேலும் கொள்கிறீர்கள். விரைவில் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று நான் பயப்படுகிறேன். எனவேதான் ஓ தாத்தாவே, நீங்கள் எனக்கு அறிவுறுத்தியபடி நான் மீண்டும் உங்களிடம் வந்துள்ளேன். யுதிஷ்டிரரையும் அவரது சகோதரர்களையும் பார்த்த பீஷ்மர் மனம் நெகிழ்ந்தார். அவர்கள் அனைவரும் போரில் பெற்ற காயங்களின் வடுக்களை சுமந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் மரியாதையுடன் அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். துரியோதனனும் அவரது சகோதரர்களும் இவர்களை விட எவ்வளவு வேறுபட்டவர்கள்! யுதிஷ்டிரர் இப்போது போரை கைவிட்டு ராஜ்யத்தை கௌரவர்களுக்கு விட்டுவிடும்படி தான் சொன்னால் அவர் கீழ்ப்படிவார் என்று பீஷ்மர் அறிவார். தங்கள் பெரியவர்களை திருப்திப்படுத்த பாண்டவர்கள் செய்யாதது எதுவும் இல்லை. திருதராஷ்டிரரின் மகன்கள் இந்த நற்பண்புள்ள சகோதரர்களைப் போல இருந்திருந்தால் இந்த கொடுமையான படுகொலை ஒருபோதும் நடந்திருக்காது. ஆனாலும் இங்கே கிருஷ்ணர் இருந்தார். பூமியின் மன்னர்கள் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் அழிக்கப்படுவது நிச்சயமாக அவருடைய விருப்பமும் ஏற்பாடும் தான். அவர்களில் பலர் எல்லாவற்றிற்கும் மேலாக நாத்திகர்கள், ஏன் அசுரத்தன்மை கொண்டவர்கள். வெளிப்படையாக அவர் பூமியின் சுமையை போக்க விரும்பினார். சில தருணங்களுக்கு பிறகு பீஷ்மர் கூறினார், ஓ கும்மியின் மகனே, நான் உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். இதை நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். என்னை வீழ்த்துங்கள், வெற்றி உங்கள் கைகளில் இருக்கும். ஓ குந்தியின் மகன்களே, நீங்கள் விரும்பியபடி என்னை அடிக்க நான் அனுமதிப்பேன். நான் கொல்லப்படும் போது எங்கள் பக்கத்தில் உள்ள மற்ற அனைவரும் தோற்கடிக்கப்படுவார்கள். யுதிஷ்டிரர் சிரமத்துடன் பேசினார். ஓ அறிவாளியே, இந்த அப்பேரண்ட்லி சாத்தியமற்ற சாதனையை நாங்கள் எப்படி அடைய முடியும் என்று எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். கையில் வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரனையோ தண்டாயுதம் ஏந்திய யமராஜாவையோ கூட நாங்கள் வெல்ல முடியும். ஆனால் நீங்கள் வெல்ல முடியாதவராக தோன்றுகிறீர்கள். பீஷ்மர் கைகளை உயர்த்தினார். ஓ மன்னரே, நீங்கள் சொல்வது சரிதான். இந்த கைகளால் நான் ஆயுதங்களை பற்றி சண்டையிட நிற்கும்போது எவராலும் என்னை எதிர்க்க முடியாது. நான் என் ஆயுதங்களை கீழே வைக்கும்போது மட்டுமே என்னிடம் நெருங்க முடியும். நான் மீறாத என்னுடைய சபதம் இதுதான். ஆயுதமற்றவன் மீது, கவசமும் கொடியும் சிதைந்தவன் மீது, பயந்து ஓடுபவன் மீது, சரணடைந்தவன் மீது, ஒரே ஒரு மகனை மட்டும் உடையவன் மீது, ஊனவுற்றவன் மீது, ஒரு பெண்ணின் மீது அல்லது ஒரு பெண்ணின் பெயரை சுமந்தவன் மீது நான் ஒருபோதும் ஆயுதங்களை உயர்த்த மாட்டேன். ஓ பாண்டுவின் மகனே, நான் எந்த நேரத்திலும் இவர்களில் எவருடனும் சண்டையிட மாட்டேன். பீஷ்மர் யுதிஷ்டிரலின் தோளில் ஒரு கை வைத்து தன் கருத்தை விளக்கினார். உங்கள் படையில் சிகண்டி என்று அழைக்கப்படும் திரௌபதனின் வீரம் மிக்க மற்றும் கோபக்கார மகன்தான் என் வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பான். அனைவருக்கும் தெரிந்தபடி அவர் முன்பு ஒரு பெண். எனவே அவர் என்னை தாக்கினாலும் நான் அவரை தாக்க மாட்டேன். அவரை போரின் முன்னணியில் நிறுத்துங்கள். அர்ஜுனன் அவருக்கு பின்னால் நிற்கட்டும். தனஞ்சயன் அல்லது புகழ்பெற்ற கிருஷ்ணர் மட்டுமே போரில் என்னை தாக்க முடியும். சிகண்டி என்னை எதிர்கொண்டால் நான் சண்டையிட மாட்டேன். அப்போது அர்ஜுனனுக்கு என்னை கொல்வது சாத்தியமாகும். இதை செய்யுங்கள். ஓ யுதிஷ்டிரா, வெற்றி பெறுங்கள். பீஷ்மர் பேசுவதை நிறுக்கிய போது பாண்டவர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். ஒருவராக அவரது காலடியில் விழுந்து வணங்கி அவர்கள் புறப்பட அனுமதி கேட்டனர். கிருஷ்ணரும் பீஷ்மரின் கால்களில் தன் கைகளை வைத்து தரையில் விழுந்து வணங்கினார். பின்னர் அவர்கள் அனைவரும் கூடாரத்தை விட்டு வெளியேறினர். பீஷ்மர் தனியாக விடப்பட்டார். அவர்கள் தங்கள் சொந்த முகாமுக்கு திரும்பிய போது அர்ஜுனன் கிருஷ்ணருடன் பேசினான். அவன் முகம் சிவந்து குரல் கம்மியவாறு தன் நண்பனை நோக்கி பேசினான். ஓ வாசுதேவா, நான் சிறுவயதில் விளையாடும்போது நான் பீஷ்மரின் மடியில் ஏறி அவரது உயர்ந்த ஆடையை கரைப்படுத்துவேன். அவரது உடலில் ஏறி நான் தந்தையே என்று கூறுவேன். அந்த வீரன் பின்னர் மெதுவாக, நான் உன் தந்தை அல்ல, ஆனால் உன் தந்தையின் தந்தை ஓ பாரதா என்று பதிலளிப்பார்.
ஓ மாதவா, நான் அவரை எப்படி கொல்ல முடியும்? அவர் எங்கள் படைகளை கொல்லட்டும், என்னால் எந்த சூழ்நிலையிலும் அவரை கொல்ல முடியாது. ஓ கிருஷ்ணா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கிருஷ்ணரின் குரல் உறுதியாக இருந்தது. ஓ ஜிஷ்ணு, போரில் பீஷ்மரை கொல்வதாக வாக்குறுதி அளித்த பிறகு உன் சத்திரிய கடமைகளை மீறாமல் இப்போது அதை நீ எப்படி தவிர்க்க முடியும்? ஓ குந்தியின் மகனே, அவரை வீழ்த்து. போரில் கங்கையின் மகனை கொல்லாமல் இந்த போரில் வெற்றி பெற நீ ஒருபோதும் நம்ப முடியாது. பீஷ்மர் விரைவில் மரண உலகத்திற்கு செல்வார் என்று கடவுளால் விதிக்கப்பட்டுள்ளது. நீ மட்டுமே அவரை வீழ்த்த முடியும். தயங்காதே. பிருகுஸ்பதியால் கொடுக்கப்பட்ட ஒரு பழமையான அறிவுரையை என்னிடமிருந்து கேளும். ஒரு வயதானவரையோ அல்லது ஒரு பெரியவரையோ அல்லது அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட ஒருவரை அவர் ஒரு எதிரியாக வந்தால் அல்லது தன் அழிவிற்காக வரும் வேறு யாரையும் கூட ஒருவன் கொல்ல வேண்டும். ஓ தனஞ்சயா, இது சத்திரியர்களின் நித்திய கடமை. சண்டையிடுவது, குடிமக்களை பாதுகாப்பது மற்றும் தியாகங்களை செய்வது அனைத்தும் தீய எண்ணம் இல்லாமல் அவரது புனித கடமைகளாகும். அர்ஜுனன் அவர்கள் போர்க்களத்தை கடந்து சென்றபோது இருளில் முன்னால் பார்த்தான். இந்த சண்டையை அவனால் தவிர்க்க முடியாது. குறிப்பாக கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் அவனை வலியுறுத்தியதால் இது நிச்சயமாக அவனது கடமை. மன வெளிச்சம் மட்டுமே அவனை தடுத்து நிறுத்தியது. எப்படியாவது அதை கடக்க வேண்டும். தன் வெள்ளை குதிரையின் கழிவாளத்தை பற்றியால் வர அர்ஜுனன் கடுமையாக பதிலளித்தான். நிச்சயமாக ஓ கிருஷ்ணா, சிகண்டி பீஷ்மரின் மரணத்திற்காக பிறந்தவர். பீஷ்மர் அவரை கண்டவுடன் தன் ஆயுதங்களை கைவிடுவார். எனவே பீஷ்மர் பரிந்துரைத்தபடி நாம் தாத்தாவை தாக்கும்போது சிகண்டியை முன்னணியில் வைப்போம். பின்னர் நான் தேவையானதை செய்வேன். பாண்டவர்கள் கலவையான உணர்வுகளுடன் தங்கள் முகாமுக்கு திரும்பினர். பீஷ்மரின் உயிரின் விலையில் மட்டுமே விரைவில் வெற்றி தங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் இப்போது அறிந்திருந்தனர். துரியோதனனையும் அவரது வயதான தந்தையையும் கண்டித்து அவர்கள் இரவில் ஓய்வெடுக்க தங்கள் கூடாரங்களுக்குள் நுழைந்தனர். தன் மகன்களின் மரணத்திற்கு வழிவகுத்த சண்டைகளை திருதராஷ்டிரருக்கு விவரித்த பிறகு சஞ்சயன் மௌனமானார். கண் தெரியாத மன்னர் மீண்டும் அழுது கொண்டிருந்தார். தன் மார்பில் அடித்துக்கொண்டு தன் பெரிய சிம்மாசனத்தில் அலை பாய்ந்தார். ஐயோ, எல்லாம் என் தவறுதான். நான் ஏன் விதரரை கேட்கவில்லை? என் கட்டறைந்த சகோதரன் இப்போது எங்கே? ஓ சஞ்சயா, மகன்களையும் மற்ற உறவினர்களையும் இழந்த ஒரு வயதான மற்றும் சோர்வுற்ற மனிதனுக்கு இதெல்லாம் எங்கே முடியும்? என்ன அடைக்கலம் இருக்கிறது? சஞ்சயன் தன் துயரத்தை வெளிப்படுத்திய மன்னருக்கு ஆறுதல் கூற முயன்றார். அவருக்கு அதிகம் சொல்ல ஒன்றுமில்லை. போர் அதன் தவிர்க்க முடியாத பாதையை எடுத்துக்கொண்டிருந்தது. அதன் விளைவை பற்றி திருத்தராஷ்டிரரிடம் பலமுறை சொல்லப்பட்டிருந்தது. இப்போது பீமன் தனது மகன்களை தான் சபதம் செய்தபடியே திட்டமிட்டு அழித்து கொண்டிருந்தான். ஆனால் அது கூட திருத்தராஷ்டிரர் தன் தவறை உணர வைக்குமா? அவரது தன்னைத்தானே கண்டித்தல் நிச்சயமாக புதியதல்ல. கௌரவர்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் ஒரு போரில் வென்றார்கள் என்று அவர் கேட்டபோது அந்த உணர்வுகள் கரைந்து போனது. மன்னரின் அழுகை தணிந்தபோது சஞ்சயன் போரை முழுமையாக விவரிக்கத் தொடங்கினார். நிச்சயமாக பீஷ்மர் போரில் சாட்சாத் மரணமே போர்க்களத்தில் ஓடுவது போல சுற்றி வந்ததை அவர் விவரித்த போது மன்னர் உற்சாகமடைந்தார். தாத்தா எப்படி பாண்டவ படைகளை விரட்டி அடித்தார் என்று சஞ்சயன் அவரிடம் சொன்னபோது அவர் முன்னோக்கி அமர்ந்து கவனமாக கேட்டார். பின்னர் சஞ்சயன் பீஷ்மரின் கூடாரத்தில் நடந்த நிகழ்வை அவரிடம் கூறினார். திருதராஷ்டிரர் அதிர்ச்சி அடைந்தார். ஏன் நம் தாத்தா நான் எப்படி இறப்பார் என்று வெளிப்படுத்தினார்? அது எப்படி அவரது கடமையாக இருக்க முடியும்? அவர் போரில் சோர்வடைந்து விட்டார் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் என் மகன்களை விட பாண்டுவின் மகன்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஐயோ, அத்தகைய ஒரு மாவீரமின் வீழ்ச்சியை கொண்டு வரும் அடுத்த நாள் சண்டையை பற்றி என்னால் கேட்க முடியும் என்றே நான் நினைக்கவில்லை. சஞ்சயனும் தானும் அமர்ந்திருந்த வெற்று அறையில் திருதராஷ்டிரரின் கூக்கரல்கள் மீண்டும் நிரம்பின. பீஷ்மர் அமர்ந்திருந்த அலங்கரிக்கப்பட்ட இருக்கையை நோக்கி சஞ்சயன் பார்த்தார். அவை வருத்தத்துடன் எதிரொலித்தன.